ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். நிறைய லைனா நம்ம ஸ்லோகமாக ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு பக்கமாக திருப்பாவை சம்பந்தமான ஸ்லோகங்களாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கம்பேக்கா நம்ம கிராஃப்ட் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ கிராஃப்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் கிராஃப்ட், ஆரிகாமி சொல்லுவாங்கல்ல, ஆரிகாமி ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னடா இது பேசிக்கான கப்பல் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி இல்லாமல் கப்பல்லையே அதோட ஒரு இன்ட்ரெஸ்டான தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் A4 ஷீட் சைஸில் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு அதை ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கப்பல் இந்த சைஸ் தான் வேணும், அதனால தான் இந்த சைஸே பண்ணுறோம். அதில் ஒரு ஆஃப்லேருந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்கொயர் பேப்பர் வந்துருச்சு. இப்போ கப்பல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்கொயரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது நிறைய பேத்துக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத குட்டீஸ் கற்றுக்கிறதுக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணி அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் ஒன் சைடு ஒன் பேப்பரை மட்டும் ஒன் சைடு எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற 3 ஷீட்டையும், இந்த 3 ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ நடுவில் இந்த கேப் வருது இல்லையா, அந்த கேப்பில் இப்படி ஆப்போசிட்டாக இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்கிளாக இருந்தால் திரும்ப பாருங்கள் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு இப்படி மெல்ல ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக ஒரு கப்பல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக் பேப்பரில் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லா இப்படி கப்பல் இப்படியே நிற்கும். நீங்கள் இந்த இடத்த இப்படி அழுத்தி விடாமல் இதை இப்படியே விட்டிங்கன்னா இப்போது மழை காலத்தில் நம்ம கப்பல் விடலாம். இந்த கப்பல் விட்டோம்னா நல்லாவே தண்ணியில் மிதந்துக்கிட்டே போகும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வைக்காமல் இதை கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இப்போ பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தோம்னா தான் அப்படி கப்பல் இப்படி கொஞ்சம் விரித்து வச்சு திக்கான பேப்பர்லலாம் பண்ணி விட்டோம்னா கப்பல் சூப்பராக போகும் தண்ணியில். ஓகேவா? இப்போது நம்ம இந்த கப்பல் பண்ணிட்டோம். இப்போ இந்த கப்பலுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போது அடுத்தது ஒரு ப்ளூ ஷீட் ஒன்று ஃபுல் ஷீட்டையும் ஒரு லைட் ப்ளூ ஷீட்டை ஒரு ஷீட் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஹாஃப் ஷீட்டாகவும் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை இதில் இந்த டார்க் ப்ளூ ஷீட்டில் இந்த லைட் ப்ளூ ஷீட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இதில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எந்த டைமிங் வரக்குள்ள உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது ஒரு ஒயிட் ஷீட்டு, அதாவது A4 ஷீட்டே எடுத்துக்கிட்டாவே ஓகே. இப்போ இந்த A4 ஷீட்டு ஒரு ஒயிட் ஷீட்டு கொஞ்சம் கசங்கி இருக்குது, பரவாயில்ல, நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த A4 ஷீட்டை இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வளைவாக ஒரு ஷேப்பாக இல்லாமல் எப்படி ஒன்றுனாலும் அன்ஷேப்பாக ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது வேண்டாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோமா? இப்போ இதுக்கு பேரலாக ஸ்டார்டிங்கில் சன்னமாகவும் அப்புறம் கொஞ்சம் அதிகமாகக்குள்ள கொஞ்சம் திக்காகவும் திரும்ப சன்னமாக முடிக்கணும். இதுதான் முக்கியம். ஸ்டார்டிங்கில் திக்காக ஆரம்பிக்கணும், திரும்ப கட் பண்ணி எண்ட் ஆகக்குள்ள சன்னமாக எண்ட் பண்ணணும். ஆனால் எப்படி வேணும்னாலும் கட் பண்ணலாம்.
இப்படி வளைவு வந்தால் இப்படி தான் வளைவு வரணும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. இதை வந்து எப்படி வேணும்னாலும் பெண்ட் இருக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்பவும் ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக 2 சன்னமாகவும் பெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். இப்போது இது பாருங்கள், கொஞ்சம் கட்டாயி வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கட் பண்ணுங்கள். சிசரை விடுறது வந்து அப்படி விட்டோம்னா அது கரெக்டாக போகிற மாதிரி விடுங்க. இந்த மாதிரி இப்படி இந்த பிசுரெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் பிசுறு வந்திருக்கா, இதை இப்படியே கூட இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் பேப்பரில் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, எந்த மினிட்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? லைட் ப்ளூவில் இல்லை, டார்க் ப்ளூவில் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போது அடுத்தது ஒரு இதே ஒயிட் ஷீட்டில் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு அதில் இப்போது நாம் வந்து ஒரு க்ளவுடு வரைய போகிறோம். க்ளவுட் எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், க்ளவுட் நிறைய பேர்த்துக்கு வரைய தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போது ஒரு சி சொல்லலாமா? சியை ரிவேஸில் திரும்ப ஒரு பெரிய செமி சர்க்கிளையே கொஞ்சம் இடம் மாற்றி வர மாதிரி நமக்கு எப்படி தோணுதோ அப்படி. இப்போ பாருங்கள், இது ஒன்று. அதையே வந்து இப்போ நீளமாக போடணும். இப்படி ஒரு வளைவும், இப்போ இப்படி இந்த பக்கம் ஒரு சியும், ஒரு ஷேப்பாக இல்லாமல் நம்ம சௌரியத்துக்கு எப்படி ஒன்றுனாலும் மாற்றி வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஷேப்பாகவும், திரும்ப இன்னொன்று வேணும்னாலும் வரைஞ்சிக்கலாம். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு தோன்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்சதை வந்து பேக் சைடு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடை வந்து நாம் தெரிகிற மாதிரியும் இந்த பென்சில் இருக்கிறதெல்லாம் பேக் சைடில் கம் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பாருங்கள், இந்த க்ளவுடு கட் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ 3 க்ளவுடு வரைஞ்சோம். 3 க்ளவுடையும் கட் பண்ணிட்டோம். 3 க்ளவுடு ஒரு 3 ஒன்று கட் பண்ணியிருக்கோம். ஒரு செமி 3 தான் பாருங்கள். பென்சில் ட்ராயிங் இந்தாண்ட இருக்குது, 3 வந்து நம்ம இந்தாண்ட பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா இது, ஸ்கையில் நைட்டில் தானே 3 இருக்கும், டே டைமாக பண்ணி 3 வச்சா எப்படி சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஈவினிங் அதாவது 3 வந்துருச்சு, சன்னு செட் ஆக போகுது. அப்போ ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்கை இருக்கும்ல, அப்போ வெளிச்சமும் இருக்கும், அதே டைம் 3 வந்திருக்கும். அந்த ஸ்கை தான் இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ 3 க்ளவுட் பண்ணி இப்படி ஸ்கையில் வச்சோம்னா நிறைய க்ளவுட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது நமக்கு ஓகேன்னா இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போது ஒரு 2 க்ளவுடை மட்டும் வச்சுக்கலாம். 2 க்ளவுடும் 3 இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போது இங்கே கீழே வந்து இதெல்லாம் வச்சிட்டோமா, இங்கே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நடுவில் போட்டையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போது போட்டுக்கு ஒரு துடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். துடுப்பு தெரியும்ல? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சி மாதிரி போட்டு அந்த சீலேருந்து அப்படியே கொஞ்சம் நீளமாக போட்டு திரும்ப இந்த பக்கம் ஒரு சி மாதிரி போட்டு இப்போ வந்து இது என்ன சொல்லலாம், ஒரு சிலிண்டர் ஷேப் கொடுத்துட்டு இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 2 லைன் கொடுத்து இதை இப்படி எண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். விஷுவலில் தெரியுதா? ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துடுப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த துடுப்பை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம கம் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கம் பண்ணிட்டு திரும்ப பார்க்கலாம்.
போட்டையும் ஒட்டிட்டோம், போட்டுக்கு மேலே துடுப்பை ஒட்டிட்டோம், எல்லாம் க்ளவுடு இதெல்லாம் ஒட்டிட்டோம். இதை வந்து கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க, இந்த போட்டில் வந்து நமக்கு துடுப்பு தனியாகவும் போட்டு தனியாகவும் தெரியல. அதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணி இதை ஹைலைட் பண்ணலான்னு சூப்பராக என்னோட பொண்ணு தான் ஐடியா கொடுத்தா. அந்த ஐடியா பிரகாரம் இதுக்கு சூப்பராக ஒரு மேஜிக் பண்ணிட்டு திரும்ப வந்து காட்டுறோம். இப்போ பாருங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு அதில் வந்து பூராத்துக்குமே நம்ம அவுட்லைன் பண்ணிட்டோம். இப்போ அவுட்லைன் பண்ணதும் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம செஞ்சது வந்து எடுத்து காட்டி சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து இப்போ நமக்கு இந்த க்ளவுடு 2 தான் வேணும்னாலும் விட்டுடலாம், இல்லை இப்படி இன்னொரு க்ளவுட் வேணும், இங்கே கொஞ்சம் எம்டியாக தோணுது அப்படின்னாலும் இப்படி ஒரு க்ளவுட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல்லலாம் வந்து ஸ்கையும் கடலும் போய் சேர்ற இடத்துல கூட க்ளவுட்ஸாக தானே இருக்கும், இப்படி கூட நம்ம ஒட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ இதை நம்ம ஒட்டல. இப்போ பாருங்கள், சூப்பராக ஸ்கையோட க்ளவுடு ஒரு 3D வால் ஹேங்கிங்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு திக்கான அட்டையை கொடுத்துட்டு இதை நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம செய்கிற கிராஃப்ட் எல்லாம் ஒரு பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு ஃபைல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த கிராஃப்டோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வெரைட்டியான ஐட்டத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.